ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மெட் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடியது சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டலுடைய அந்த திறப்பு விழாப்போ கொடுத்த இந்த மெனு கார்டு தாங்க. இது வந்து தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் கிடச்சிது. இதுக்கப்புறம் ரெண்டாவது பார்ட்டு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். இதை வந்து ரெண்டாவது போடுறேன், இதை ஃபஸ்ட்டு இணைச்சிருப்பேன். பாருங்கள், சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோட்டல் சூப்பராக இருக்குது. இந்த மெனு கார்டை பார்த்தாவே நம்ம இந்த ஹோட்டலுக்கு போய் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு தோணும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதை சொல்கிறதுக்குள்ளேயே எனக்கு 5 நிமிஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் ரொட்டியில் மட்டும் பாருங்கள் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பரோட்டாவில் எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் தந்தூரியில் எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் ஸ்பெஷல் கஸ்தூரி சிக்கன் மிளகாய் கறி, மட்டன் கொத்துக்கறி இப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. சூப்பில் சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, நண்டு சூப்பு, மஷ்ரூம் சூப்பு, வெஜ்ஜு சூப் இருக்குது. முட்டையில் பாருங்கள், எக் டபுள் ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில், ஃபுல் ஆயில், முட்டை பொரியல் இந்த மாதிரி இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸில் லெமன் சோடா, ஸ்வீட் அண்ட் சால்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்த பேஜுக்கு போகலாம். பிரியாணி வெரைட்டி பாருங்கள், ரேட்டும் அதில் போட்டிருக்காங்க. ஆர்டர் கொடுத்தா டோர் டெலிவரி பண்ணுறாங்க. சாப்பாடு வந்து என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது ஃபிஷ்ஷில் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரை ஐட்டம் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதில் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த பேஜுக்கு போகலாம். இதில் பாருங்கள், நூடுல்ஸ் வெரைட்டி என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். அசைவ கிரேவி இதில் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எப்போது வாரத்தில் ஒரு நாள் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டா கூட சாப்பிட முடியாது போல இருக்குது, அவ்வளோ வெரைட்டி இருக்குது. இதில் பாருங்கள், ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். சிக்கனில் என்னென்ன ஐட்டம், பரோட்டா தோசையில் எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ இருக்குது. டெலிவரியும் அவைலபிள்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேச்சேரியில் இருந்து மேட்டூர் போகிற வழியில் குஞ்சாண்டியூர்னு ஒரு ஊர் வரும். அந்த குஞ்சாண்டியூருக்கும் ராமநகருக்கும் நடுவில் ஆர்சி பிளான்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்குது பாருங்கள், ஆர்சி பிளான்ட். அதுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்குது. ஏசி ரூமும் அவைலபிளாக இருக்குது. ஹோட்டல் நல்லாயிருக்கு. காரும் நிறுத்திக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் மேட்டூர் டேம் போகும்போதோ அல்லது வந்து மேட்டூர் பார்க் போகும்போதோ தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு விசிட் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. தொடர்ந்து இதனுடைய கண்டினியூஷன் வீடியோ பாருங்கள். அதுதான் ஆக்சுவலாக முதல்ல போட்டேன். இது இப்போ தான் இந்த கார்டு எனக்கு கிடச்சதுனால இதை எடுத்து முதல்ல இணைச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மெட் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது காடை கிரேவியும் நாட்டுக்கோழி குழம்பு ரெண்டு தாங்க பார்த்துட்ருக்கீங்க. சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் மேட்டூர் ராமநகர் பக்கத்தில் இருக்குது. இதனுடைய லொக்கேஷன் பார்த்திங்களா, மேச்சேரிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் குஞ்சாண்டியூர் ராமநகர் அந்த 2 ஊருக்கு நடுவில் ஆர்சி பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஹோட்டல் நல்லா வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்தது. ஏசி ஹால்லாம் இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ரொம்ப ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. என்வியில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க பாருங்கள். மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிலேருந்து நான் போகவே இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் போயிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். பாருங்கள், 310 ரூபா ஆச்சு. காடை அந்த கிரேவி ஒரே ஒரு காடை தான், அது 170 ரூபா. ஹாஃப் போர்ஷன் நாட்டுக்கோழி குழம்பு வந்து அது 170 ரூபா. 170 ரூபா காடை கிரேவி. குழம்பு வந்து 140 ரூபா. 310 ரூபா ஆச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கூட்டம் வருது. என்ன நம்ம ஆர்டர் பண்ணுறோமோ ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணோமா சூப்பராக சாப்பிட்லாம். ஃபேமிலியோடு போய் சாப்பிட்றதுக்கும் ஏசி ஹால் இருக்குது. நல்லாயிருக்கு. ஹோட்டல் ரொம்ப நல்லாயிருக்கு. கார் பார்க்கிங் அந்த மாதிரி வசதியும் இருக்குது. மேட்டூர் நீங்கள் பார்க்குக்கு டேமுக்கு போகிற
ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வழியாக நீங்கள் குஞ்சாண்டியூருங்கிற ஊரை தாண்டினோடனே ஆர்சி பிளான்ட் வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. நீங்களும் ஒரு நாளைக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.